உங்க டீமோட சவுண்ட் மட்டும் லைன் போடுங்க, லைன் போடுங்க. அது என்ன முதுகுல வருதோ அதை வரைய போறீங்க. அதை கேட்பாங்க அப்படிதான். அவ்வளவுதான். இன்னொரு வேணா மேபி கரெக்ஷன். ஓகே, இதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. நீ வாட்டு சொல்லிட்டு வந்துருங்க. பால மாட்டீங்க. ஓகே, ஒன் மோர் ரவுண்ட். திரும்ப இன்னொரு ரவுண்ட். அப்படியே நீங்க இல்ல யார் நேம் சொன்னீங்களா? முதல்ல பாக்ஸ் இல்லையா? அந்த பாட்டு இல்லையா? அதானா? ஓகே, இந்த பாட்டு வேற ஒரு பாட்டுல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது தெரியுமா? ஒரு சாமி பாட்டுல இருந்து. யாருக்கா தெரியுமா? எல்லாருமே சேர்ந்து பண்ணுங்க. ஓகே, தோணும். பட் ஆஃபீஸ் கல்ச்சர்ல இதுதான் நடக்கும். சிலட் so exactly that's what needed ஒரு டீம். அதுதான். ஓகே, பார்த்து எங்க. ஓகே, ரெடி? பரவாயில்ல. எல்லாருமே பயங்கர ஆக்டிவா சத்தம் போட்டுட்டு ரொம்ப ஆக்டிவா பண்ணா நல்லா விளையாண்டோம். அது எனக்கு எல்லா கேமும் பிடிச்சது, நல்லா இருந்தது, எனக்கு ஜாலியா இருந்தது. ஆக்சுவலா நான் வந்து கேம் எப்படி இருக்கும்னு நினைச்சேன்னா கொஞ்சம் போரிங்கா போகும், இல்ல லைக் சம்டைம் வந்து லைக் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரே உட்கார்ந்த இடத்துல ஏதோ விளையாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் நீங்க கேம்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டீங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து விளையாடுறது, கொஞ்ச நேரம் வந்து லைக் எல்லா இடத்துலயும் போய் ரோமிங்ல இருக்க மாதிரி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து டைம் போனது ஃபர்ஸ்ட் தெரியவே இல்லை. ஸோ அப்படியே டக்குன்னு போயிடுச்சு. அண்ட் தென் எனக்கு பிடிச்ச கேம் என்னன்னா லைக் அந்த இவங்க நம்மளோட டீம் வந்து நமக்கு கைட் பண்றது, அந்த ட்ரா பண்றது இருந்துச்சு. அது ரொம்ப சவுண்டா ஆப்போசிட் டீம் வந்து லைக் அவங்க கொலப் பண்றது எல்லாமே. ஸோ ரியலி நைஸ். ஆக்சுவலி நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டீம் பில்டிங் கேம் விளையாண்டதில்லை. இது வந்து இது மாதிரி ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. இந்த டேஸ்மே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச கேம் வந்து நம்ம எல்லாரும் சாங் பாடி ஒரு மாதிரி அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த டீம் பில் நான் சௌமியா மேம் அப்புறமா சௌமியா 3 பேர் சேர்ந்து நடந்து இன்னும் கொஞ்சம் ஓகே, இன்னும் நம்ம பிஸ்னஸில் நிறைய இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். இந்த இதில் வந்து என்ன கேம் பிடிச்சதுன்னா கனெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு வேர்டை வந்து இன்னொரு வேர்டோட கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் ஒரு ஆன்சர் வருது. அது டீமாக வந்து ஆன்சர் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. ஹாய், ஐ அம் பாலா ஃப்ரம் கேம் வண்டர்ஸ். லாஸ்ட்டில் அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தமாக பண்ண ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. லைக் ஏன்னா எல்லா பிஸ்னஸ்க்குமே அது தேவை. அந்த கம்யூனிகேஷன் தேவை தான் எல்லா பிஸ்னஸ்க்குமே இருக்கிறதா நான் பார்த்த வரைக்கும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட போகும்போது அது எப்படி மிஸ் ஆகி போகுது. ஸோ அதில் வர அந்த வேரியேஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஸோ சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் வந்து நாங்கள் இது வரைக்கும் நான் பர்சனலி நிறைய வாட்டி என்னோட பர்சனல் இவெண்ட்ஸ்க்காக நான் புக் பண்ணியிருக்கேன். அண்ட் யான் வண்டர் ஸ்டார்ட் ஆன டைம்லேயே வந்து தமிழ், நந்தினி அப்புறம் அவங்களோட என்டையர் டீம் நிறைய விஷயங்களில் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இன்னைக்கு. ஸோ எனக்கு இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் டீம் பில்டிங்க்கு ஐ நெவர் தாட் இன் so many years that இவங்க வந்து டீம் பில்டிங் ஆக்டிவிட்டிக்கு நான் புக் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நம்ம டீம் க்ரோ ஆகும் அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் மீ. அண்ட் சொல்லவே வேணாம், நான் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். வெரி ஸ்பெஷல் டு மீ. அவங்களோட வந்தாங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. ஈவன் பர்த்டே பார்ட்டிஸ்க்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்சி தான், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா இதுவும் நம்ம டிசைட் பண்ண. ஆக்சுவலாக டீம் பில்டிங் அப்படிங்கிறது இவ்வளோ சீரியஸாக இருக்கும் அப்படிங்கிற அதையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை.
இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு மாதிரி யூஸ்வலா நாங்கள் போர்ட் கேம்ஸ் விளையாடுவோம், எங்கேயாவது அவுட்டிங் போவோம், அதெல்லாம் விட இன்னைக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஐ திங்க் எல்லாருமே யூ வுட் ஃபீல் க்ளோசர் டு ஈச் அதர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த இவெண்ட்டுக்கு அப்புறமா. சௌமியா வந்து ஒரு 6-7 இயர்ஸ் பேக் அவங்களோட பொண்ணுடைய 5th பர்த்டே பார்ட்டி ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க ஹோம் பார்ட்டிக்கு. அப்போ ஆரம்பிச்ச ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் லாக்டவுன் டைமில் ரொம்பவே ஸ்ட்ரென்த் ஆச்சு. அவங்களுக்கும் சரி அவங்க ஹஸ்பண்ட் மணிகண்டனுக்கும் சரி லாக்டவுனில் நிறைய ஆன்லைன் வெபினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன். அப்போ வந்து ஷீ அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் தே பிகம் லைக் கிளைண்ட் டர்ன்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நான் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் நந்தினி, சௌமியா அண்ட் மணிகண்டன் அது மாதிரி வந்து வி மீட் ரெகுலர்லி, எஸ்பெஷலி அவங்களோட வீட்லேயும் அவங்களோட ஆஃபீஸில் மீட் பண்ணும். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஓகே என்னுடைய டீமுக்கு பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கே சர்ப்ரைஸ் 14-15 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வரும்போதெல்லாம் எப்பவுமே அவங்கள மட்டும் பார்ப்பேன், இல்லை 2-3 பேர் பார்ப்பேன். பட் இந்த டைம் 14 பேர் சொல்லும்போது ஓகே டீம் பில்டிங் சொல்லும்போது அகைன் டீம் பில்டிங் சொல்லும்போது 40-50 பேர் இருந்தாலும் எனர்ஜி நல்லா இருக்கும். ஒரு 10-15 எனர்ஜி கம்மியாக இருக்கும். அது ஒரு இண்டோர் பிளேஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி நானே ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன். அதனால பட் நான் எதிர்பார்த்ததை விட எனர்ஜி லெவல் போச்சுன்னா சௌமியாவே டீம் வந்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாக போடுங்க, பக்கத்தில் கேட்குது, மற்றவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்க போகுதுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி இருந்துன்னு சொல்லும்போது ஐ ரியலி என்ஜாய்ட் அண்ட் தேங்க்ஸ் டு தி என்டையர் டீம் அவங்க சப்போர்ட் பண்ணது. நெக்ஸ்ட் டைம் இதே விஷயத்தை இன்னும் பிரம்மாண்டமாக வேற ஒரு இடத்துல பண்ண ஆசைப்படுறோம். தேங்க்யூ. 2-1 வந்து பழகிடுச்சா?